அத்தை செவரொட்டி மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கீங்க. இதுல வச்சு என்ன பண்ண போறீங்க? இது எதுக்குங்க பெனிஃபிட்? இது இந்த செவரட்டி உடம்புல ரத்தம் இல்லாதவங்க இது செவரட்டி சாப்பிட்டோன்னா ரத்தம் நல்லா ஊறும். இந்த ரத்த ஊசி எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆட்டோட செவரட்டி சாப்பிட்றப்போ வாரத்துக்கு ஒரு 4 நாள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தாலே நமக்கு ரத்தம் நல்லா ஊறும். இது எப்படி செய்யறதுன்னு உங்ககிட்ட சொல்ற பிரியா? சரிங்க அத்தை. செவரொட்டிக்கு உப்பு மட்டும் போதுங்களா? ஆமா பிரியா, இப்போ உப்பு இருக்குதுல்ல, இது நல்லா ஃபுல்லு கலக்கி இப்படி வச்சிடணும். சரி, கலக்கி எல்லா இடத்துலயும் தடவி இப்படி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இது சுடணும். அப்படியே உப்பு போட்டு கலக்கியாச்சு. இல்லை செவரட்டி பாரு, இது மாதிரி ஒரு கோனூசியோ இல்லாட்டினா மைகோதிலையோ இப்படி இது பண்ணிட்டு நெருப்புலையே வாட்டணும். இந்த செவரட்டியை விறகடுப்புலையும் சுட்டு சாப்பிட்டாலும் செம டேஸ்டா இருக்கும் பிரியா. நல்லா பெருசா இருக்கும். ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க, நல்லா விறகடுப்புல நல்லா கங்கு பண்ணி இதை சுட்டு சாப்பிடுவாங்க. அப்பெல்லாம் நல்லா சின்னதா இருக்கிறப்போ எங்க பாட்டி அப்படி சுட்டு கொடுப்பாங்க, நாங்க சாப்பிடுவோம். செவரட்டி நல்லா வெந்துருச்சு பிரியா. இது நல்லா சூடா சாப்பிட்றப்ப செம டேஸ்டா இருக்கும் பிரியா. நல்லா இப்படி சூடா சாப்பிட்றப்ப குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாங்க. இது சாப்பிட்றப்ப ரத்தம் நல்லா ஊறுங்க. நீங்களே மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. பெனிஃபிட் ஏறாமல் பயன்படுத்தி பயனடைங்க.